திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 1.5 வயது குழந்தையை வெறிநாய் கடித்து குதறிய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூரக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த பழனி என்பவரின் 1.5 வயது ஆண் குழந்தை வீட்டின் முன்பு தனியாக விளையாடிக் கொண்டிருந்துள்ளது. அப்போது குழந்தையை வெறிநாய் ஒன்று சுற்றி வளைத்து கடித்து குதறியதில் குழந்தை படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தை உயிருக்கு போராடி வரும் நிலையில் திறனற்ற திமுக அரசு சிகிச்சைக்காக நிவாரண உதவி அளிக்க வேண்டும் என குழந்தையின் பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்த தவறியுள்ளதால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த கோரியும் விடியா ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறையை கண்டித்தும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தினர் பங்கேற்று ஆதரவளித்தனர். தமிழ்நாடு அனைத்து ஓட்டுநர் தொழிற்சங்க கூட்டமைப்பு ஓட்டுநர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு புரட்சித் தலைவர் அம்மா காலம் தொட்டு அண்ணன் எடப்பாடியார் காலம் தொட்டு அருமையான முறையில் இந்த தொழிலாளர்களுக்கு எந்த வகையில் பாதுகாப்பாக செய்திருந்தோம். குறிப்பாக சொல்லணும்னா கொரோனா காலத்தில் கூட எல்லாருக்கும் விலையில்லாத அந்த உணவுப் பொருட்களை ரேஷன் மூலிமா கொடுத்தோம். டெய்லி 7 லட்சம் பேர் அம்மா உணவு மூலிமா நம்ம ஆட்டோ டிரைவர்கள்லாம் நிறைய பேர் அந்த காலை உணவு மதிய உணவுலாம் கொடுத்தாங்க அண்ணன் எடப்பாடியார். இன்றைக்கி எல்லாத்தையும் நிறுத்திட்டு நியாயமாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மீட்டர் கட்டணம் உயர்வை கொடுத்தாலே அவர்கள் நல்ல மாதிரி அவங்க வாழ்வாங்க. அதையும் மறுக்கிற இந்த அரசை வன்மையாக கண்டித்து எங்களுடைய இந்த போராட்டத்தில் பேசியிருக்கிறோம்.